ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எம்டியோட மெசேஜ் பார்த்து எல்லாருமே இன்றைக்கி ரிலாக்ஸாகவும் ப்ளஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்திருப்போம். ஆனால் என்ன இதில் ஒரு பேடுனா, எம்டி சார் வந்து போய் வாலண்டியராக போய் சரண்டர் ஆகிட்டார். ஸோ இருக்கட்டும், பரவாயில்ல, கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்குன்ற மாதிரி என்ன தான் நடக்குதுன்னு அவர் இறங்கி பார்க்க போகிறாரு. ஸோ பார்க்கட்டும், நம்மளும் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருப்போம். சீக்கிரம் இதுக்கான ஒரு தீர்வு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லாரோட ஒரு வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் கிடச்ச மாதிரி இருக்கும். இதில் மையத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமேவும் பொதுவாகவே ஒரு சிலர் வந்து தான் முன்னேறதுக்கு அடுத்தவங்களை கெடுக்காமல் முன்னேறி அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதில் ஒருத்தர் வந்து எல்லாருமே தன்னை சுற்றி இருக்கவங்க தான் போட்ட கம்பெனி, ஆரம்பித்த கம்பெனி வந்து வேர்ல்டு லெவலையும் தன்னோட வாழ்ன்ற ஒரு கான்செப்ட்லையும் அவங்களையும் சரி எல்லாரையுமே முன்னேற்றி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் அவர். உண்மையிலேயும் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதுவுமே ஒரு சிலருக்கு பொறுக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆள் முன்னேறி வரதே பெரும்பாடாக இருக்குது. இதில் இத்தனை பேரை அவர் முன்னேற்றி வரணும்னா கண்டிப்பாக எத்தனை தடைகள் வரணுமோ அத்தனை தடைகளையும் உழைத்தெறிஞ்சிட்டு தான் வரணுன்ற மாதிரி வராரு. இருந்தாலும் ஆனால் ரொம்ப வந்து ஒரு மனிதரை வந்து எவ்வளோ தூரம் படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் படுத்துகிறாங்கன்ற மாதிரி எம்டி சார் காலையில் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி சொன்னார். உண்மையிலே கேட்குறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே அவர் வந்து எல்லாருக்காகவும் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். ஒரு ஆள் முன்னாடி வந்தால் அது யாருக்கும் ஒரு சிலருக்கு பொறுக்காது. ஸோ இப்போ தான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற உலகத்தில் எல்லாரையுமே முன்னேற்றி பார்க்கணுன்னு நினச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து அவ்வளோ நல்ல மனசு தான். ஆனால் இந்த திடீர் எம்டியோட மெசேஜ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் சரணடைஞ்சிருவார்னு அதை பற்றியும் நான் எதிர்பார்க்கல. அவர் காலையில் சொன்ன நியூஸ் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வேறு ஏதோ பிஸ்னஸில் வந்து இந்த மைவித்திரியை பொறுத்தமட்டில் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறார், பெரிய டிசிஷன் எடுக்க போகிறார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவர் வந்து வாலண்டியராக போய் சரண்டர் ஆவார்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. கடைசியில் அவர் வந்து இதை வந்து என்னதான் ஆகுன்ற ஒரு இதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நம்ம இந்த இதை ரன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ என்னமோ, அவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டாங்க. முற்றிலும் இது ஒரு எதிர்பார்க்காத திருப்பமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே 19ஆம் தேதி வரைக்கும் இவர் வந்து உள்ளே இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ரீசன்ட் நியூஸில் சொன்னாங்க. ஸோ ஒரு ஆள் மேலே ஒரு வழக்கு போல் 2 வழக்கு போல் போடுறதெல்லாம் வழக்காக போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் எப்படி தான் வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இத்தனை பேர் வழக்கு போடுறவங்க மனசாட்சியோடு போடணும். ஏன்னா இத்தனை பேர் அவங்கள நம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருமே யோசிக்கல. அவங்க தேவை அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து கூட்டம் கூடினது வந்து நம்மளால் அதாவது கோயம்புத்தூரில் வந்து இந்த ஆப்பை பொறுத்த மட்டும் எல்லோரும் ஒரு கூட்டம் கூடுறாங்க. ஸோ இதை வந்து யூடியூப்பில் அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து அவதூறு வழக்கு அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவரே ஒரு வாலண்டியராக போய் ஒரு இது கொடுக்க போனார். அதுக்கும் அவர் தான் தேவையில்லாமல் கூட்டம் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தான் வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு பத்தாதுன்ற பட்சத்துக்கு கொலை மிரட்டல் வழக்கு வேறு போட்டிருக்காங்க. ஸோ அவர் மேலே அடுத்தடுத்து வழக்கு போட்டுகிட்டே தான் வராங்க. ஸோ எதுலேருந்தே அவர் வெளியே வருவார்னு எங்களுக்கும் தெரியல. உண்மையிலே நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது இதில் இருக்க மக்கள் தான். அவங்களுக்கு ஏன் புரியலை அப்படின்றது தெரியலை. ஒரு சிலரோட ஆசைகளுக்காண்ட அடுத்தவங்களை வந்து பணைய வைக்கிறது, அதாவது வாழ்க்கையில் வந்து விளாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தவறான செயல். ஸோ அவர் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தார், நான் வந்து ஏமாத்துறா இருந்தால் எதுக்கு இவ்வளோ பிரான்ச் ஆரம்பிக்கணும், இவ்வளோ தூரம் எதுக்கு கம்பெனியை ரன் பண்ணி கொண்டு வரணுன்றது உண்மை தான் முற்றிலும். இதுக்கு மேலே ப்ராடக்ட் எதுக்கு அவர் ரெடி பண்ணணும், அதை எதுக்கு சேல்ஸ் பண்ண ரெடியாக வைக்கணுன்றது அவரோட கேள்வி. முற்றிலும் கரெக்டான வார்த்தை தான். அப்புறம் ஒரு நிமிஷம் காணொலியில் அவர் நேரடியாக வந்துட்டு அப்புறம் திருப்பி ஆடியோவில் வருவார். உண்மையிலே அது வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த வீடியோ போட்டு முடியுங்களையுமோ என்னமோ அந்த அது சொல்லிட்டார், நான் இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லவும், நான் கூட வேறு ஏதோ செஞ்சுருக்காரு அப்படின்னு நினச்சேன். சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நானும் நேரடியாக போய் சரண்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ உண்மையிலேயும் கொஞ்சம் இதாக இருந்தாலுமே அவர் எடுத்திருக்க முடிவு வந்து இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு, இதுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு தெரியுது நல்லாவேவும். கண்டிப்பாக இதிலிருந்து அவர் மீண்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் 19ஆம் தேதி இல்லை இதுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக போகும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதம் அது வரைக்கும் காத்திருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இயற்கை சக்தி, இறை சக்தி 2 சேர்ந்து கை கொடுக்குன்னு நம்புகிறேன். அவரும் இதிலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் அவரோட
அச்சீவ் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் வந்து நல்ல நிலைமைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். பார்ப்போம், பொறுமையாக இருந்து காத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. கலகம் பிறந்தா நன்மை பிறக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காலம் வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே இதனால் ஒரு குடும்பத்தளவில் ஒரு மனச்சிக்கலை சந்தித்தாலும் சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிடுவோம். அந்த வாராகி அம்மன் அருள் கிடைக்கும் எல்லாருக்குமே. அருளால் மீண்டும் எல்லாருமே எம்டி சார் திரும்பி வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் வழக்கம் போல் இது நடக்கணும், செயல்படணும் அந்த நிறுவனம் அப்படின்றதையும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நான் இந்த தகவலை தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சீக்கிரம் கிடச்சிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே நன்மை தான், நல்லது. மேற்கொண்டு எம்டி சார் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு மறுபடியும் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக சீக்கிரம் வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பொறுமையாக இருப்போம், பார்ப்போம்.